நமஸ்காரம். முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல்ல இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் மாதிரி பட்டனை அதே அமுத்துங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அந்த காலத்துல பெருநாள் எப்படி கொண்டாடினாங்க, எப்படி சமைச்சாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வர போறதாமா இந்த வீடியோ. வாங்க அந்த கால பெருநாள் வீடியோ பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் ஆஃப் த டே. குட்டி முஸ்தவா மட்டும் ரோஜா வீட்டுக்கு அனுப்பிவிடாதீர்கள், பிறகு கதை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எங்கம்மா அனுப்புனா போறான், அங்கதான் கிடக்குறான். எங்க இந்த குட்டி முஸ்தவா பண்டி இங்கிட்டு 100 லாத்துவான். இப்போ நாளைக்கு பிறனா வச்சுக்கிட்டு ஜாமான் ஒன்றும் வாங்காம வைக்குதம்மா. வந்த அண்ணா ஒரு லிஸ்ட் எழுத சொல்லி போய் வாங்கிட்டு வர சொல்லலாம். வண்டி காசு வேற கேட்குமே எனக்கு அஞ்சு கொடுண்டு. என்ன ரசீதா உட்காந்துக்கிறாள வாசல்ல. என்ன ரசீதா என்ன பண்றா? எங்கடி போயிட்டு வரா ஜெயின்ஸா? இந்த விரவு கடை திறந்திக்காண்டு பார்க்கலான்னு போனேன். இந்த பண்டி வீட்டில் படுத்துக்கிட்டு விரவை வாங்கிட்டு வரேன்னா, நான் நீ போய் கடை திறந்திக்கான்னு பாரு, நான் போய் வாங்கிட்டு வர்றேன்னு படுத்து கிடக்கு. நாளைக்கு பெருநா வந்துருச்சுனாக்கா அந்த வட்டிலப்பா கடைப்பாசிலாம் வைக்கணுமாம்மா. விரவு இல்லை. அடி அந்த கால பெருனாவோ கேஸ் கிடையாது. ஆமாம் விரவமெல்லாம் வாங்கிட்டு வாங்கணும். ஏன்டி இங்கே வந்துங்களேன்டி எல்லாரும் இங்கே செஞ்சுருவோம். உங்ககிட்டலாம் எத்தனை அடுப்பு இருக்குது? அதான் 3 நாள் அடுப்பு இருக்குது. ஒன்று வச்சுக்கிறலாம்டி. சுக்குடுமே வர சொல்லிக்கிறேன். இங்கேயே வச்சு எல்லாம் செஞ்சிருவோண்டி. சரி அப்பண்டாக்கா நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர்றேன். இந்த முட்டை தேங்காவெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். நான் அவனை கொண்டுக்கிட்டு வர சொல்கிறேன், வந்து வைக்க சொல்கிறேன். ராவைக்குன்னா வேலையை ஆரம்பிச்சு செய்வான். ஆமாம் தனித்தனியாக இது செஞ்சாலும் எரிச்சலாக தான் வரும். பேசிக்கிட்டே வேலையை பார்த்தோம்டாக்கா வேலை ஓடிடும். எடுத்துக்கிட்டு இருந்தா வா, அவனை வரைச்சி வந்த பண்டியை ஒட்டி முஸ்தபாவை இந்த கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு சொல்ல வண்டி. எனக்கு பாரு, நான் என்ன சொன்னேன் என்ன செஞ்சு நீங்கள் பாரு. ஜெயின்சானா அவங்களாம் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. ஜெயின்சானா எடு விளக்கமாற வீட்டில் படுத்துக்கிட்டு அழிச்சாட்டிய பண்ணி விட்டு இங்கே வந்து என்ன சொல்றியாக்கும். விரவு கடை திறந்துக்கு போய் வாங்கிட்டு வாப்போ. தம்பி வந்துட்டேன். ஹலோ தம்பி, ஜெயின்ஸாக்கு விரவு வாங்கி கொடுத்தா கொஞ்சம் மல்லிகை ஜாமான் வாங்கி தரியாமா கடையில் நல்லா இப்பா. எடுத்துட்டு வாங்க, காசு எடுத்துவாங்க. பெரிய பையன் எடுத்துவாங்க. என்னென்ன ஜாமான்? இந்த காசு எடுத்து வரமா. முட்டை 20, கடப்பாசி கட்டு 2, பொட்டுக்கல்ல 1/2 கிலோ, முந்திரி பருப்பு 5 ரூபாய்க்கு வாங்கிக்க, திராட்சை 5 ரூபாய்க்கு வாங்கிக்க. வேற என்னம்மா, பட்டை கிராம்பு ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிக்க. மடிச்சு கேளு. சரியா வராது. நிறைய ஜாமாக்கிற மாதிரி நமக்கு மெமரி பவர் கொஞ்சம் கம்மி. ஒரு பேப்பர் பண்ண எடுத்துவாங்க. படிச்சு இருக்கும்போது ஏன் கலப்பறியா? எல்லாத்தையும் லிஸ்ட் எழுதிட்டு கடையில் கொடுத்தோம்டா சூப்பராக எழுதி விட்டுருவான். லிஸ்ட்டை எழுதிக்கிட்டு போயிட்டு விரவை வாங்கிட்டு வந்து கடையை போட்டுட்டு தொலைஞ்சிருவான் அவன். அப்புறம் ராவைக்கு விரவு இல்லை. இப்போ வட்டில் பங்கடை பாசி செய்யணும்டாக்கா. ஜெயின்ஸா இப்போ பெருசாக இரு ஜெயின்ஸா. நீ வந்து ஃப்ரீ சர்வீஸ் மாமி, இது பெய்டு சர்வீஸ் தான் முதல்ல குட்டி மிஸ் வேலை பார்ப்பான். சொல்லுங்கம்மா. முட்டை 20 எழுதிக்கம்மா. முட்டை மூக்கு சுளிக்கணுமா சொல்லிக்கூடாது. சுளிச்சா மூட்டையாயிரும். முட்டை 20. சொல்லுங்கம்மா. கடப்பாசி 2 கட்டை எழுதுமா. கடப்பாசி 2 கட்டை. பொட்டு கடலை ஒரு 1/4 கிலோ போடுது. தம்பி 1/4 கிலோ எப்படி போடுறது? பேசாமல் 1/4 கிலோன்னு எழுதிடுவோம். ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க 3/4, 4/5. அதெல்லாம் கேட்டு நிற்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறது? போட்டுவிட்டோம் 1/4 கிலோ. 1/4 கிலோக்கு காக்கு துணக்கால் வருமா வராதா? வேறு 1/4 கிலோ 1/4 கிலோன்னு காலை வரைஞ்சி விட்டு கிலோன்னு பக்கத்தில் எழுதி விட்ருவோம். கணக்காரங்க அதெல்லாம் புரியும். நம்ம போய் தானே என்ன ரொம்ப நேரம் எழுதுறா. படமெல்லாம் வரைகிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நம்ம உங்களுக்கு கேட்குறீங்க. அடுத்த ஜாமான சொல்லுங்க டக்குண்டே. முந்திரி 5 ரூபா, திராட்சை 5 ரூபான்னு எழுதுமா. இல்லை அடுத்தே சீனி எழுதிக்கம்மா. மறந்துட்டேன் பாரு. சீனி ஒரு 2 கிலோ எழுது. 2 கிலோ? நான் கூப்பனில் வாங்கின 1 கிலோ ஐக்கிது. அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அதை எடுத்துக்கிட்டு வா. வட்டில் பங்கடை பாசிக்கலாம் 10 சேமியா வர காய்ச்சணும். அது ஏன் மாப்பிள்ளையா ஜவ்வரிசி சேமியா வேணும் பாக்க. ஜெயின்ஸா குறுக்க பேசிக்கிறே டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்காத. நம்ம கீழே இறங்கி உட்காரு. ஏன் தூங்கிட்டு நிற்கிறா? கழிச்சோ நான் ஒழுங்காக தான்டா உட்காந்துக்கிறேன். ஓகே ஒழுங்காக உட்காந்துடாமா. கீழே உந்துடாத, தூக்க முடியாது ஒன்றெல்லாம். பின்ன உயரமா இருக்கா இல்லையா? அடுத்தது என்னம்மா, மஞ்சத்தூள் போட்டுக்கம்மா. மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், அரைக்க எல்லாத்தையும் தூளாகவே போட்டுக்க. அம்மா கிடுகிடுந்தாலும் நமக்கு வேலைக்கு ஆகாது மாமி. மெதுவா. மஞ்சத்தூள், அடுத்தது சீரகத்தூளை, சோம்பே தூளே. ஓகே அடுத்தது புரோட்டாக்கு மைதா மாவு எழுதிக்கம்மா. ஒரு 1 கிலோ போடு. பூரோட்டாவா பெரோட்டாவா என்னன்னு சும்மா ரொட்டி மாவுன்னு போட்டுருவோமா? போட்டுவிடுவோம் மைதா. ரொட்டியை பெருசாக பரோட்டா வரைச்சி விட்ருவோமா? எல்லாரும் வந்து கிடக்கிறாங்க கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்புறம் வேணாம் புரோட்டா மாவே அல்ல மாமி. வேற இது இடியப்ப மாவு 3 சுண்டு தான் இருந்துச்சு. காலையில் அளந்து பார்க்கல. ஜெயின்ஸா ஓன்ட்ட எது இடியப்ப மாவு காரி இடிச்சது? கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது. என்னட்ட ஒரு 2 சுண்டு எடுத்துக்கிட்டு வர்றேன். எங்கே தான் இடியப்ப மாவு இடிக்கிற மண்ணாப்பாவால் வாடிண்டா வரவாவும் செய்கிறா. சூசை வர மாட்டேங்கிறாள் லேஸில். சரிம்மா இப்போதைக்கு இவ்வளோதான். இதை வாங்கிட்டு வந்து நல்லா. இப்போ நாளைக்கு பெருநாள் நைட்டுக்கு ஊதுபத்தி நம்ம எங்கே போகிறது? அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்க முடியாது. இதில் ஊதுபத்தி ஒரு கட்டு எழுதிடுவோம். சைக்கிள் பிராண்ட் ஊதுபத்தி ஒரு கட்டு போடவும், நல்லதா எரியிற மாதிரி. என்னடா எழுதிக்கிட்டே இருக்கிறான்னா? அது ஒன்றும் இல்லாமல் மேலே பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் எழுத விட்டுட்டேன்மா. அதை தான் எழுதிக்கிறேன். நீங்கள் காசு எழுதுவாங்க டக்குண்டே. இந்த காசை பிடி. எவ்வளோ இருக்குது? எண்ணி பாரு எவ்வளோ இருக்குண்டு. அதெல்லாம் என்ன தெரிஞ்சா நான் உங்களை கேட்டுக்கிறேன். சும்மா சொல்லுங்க எவ்வளோ இருக்கு?
300 இருக்குடா, பார்த்து மீதி தருவா, வாங்கிட்டு வா. மீதி என்னமோ சரி சரி, ஓகே ஓகே, போய்ட்டு வாயா. நெஞ்சா உனக்கு வந்து நெஞ்சா. இங்கே விரவு கடக்கடி நிறையா, தோப்புலேருந்து வந்து விரவுல ஒரு பட்டத்துக்கு தேங்காய் மட்டையெல்லாம். ஏன் இப்போ விரவு வேறு வாங்க விட்றா, இது விற்கிறத வச்சு எரிச்சிக்கிடுவோம். நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேம்மா. இது வந்து அந்த காலத்தில் பெருநாள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற வீடியோ தான் போடுறோம். அந்த கல்யாணம், பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க வந்ததெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிறது. இந்த நோம்பு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அந்த கால வீடியோ வரும். நோம்பு முடிச்சதுக்கப்புறம் வராது. நம்ம பெருநாளும் அந்த காலத்தில் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஜெயின்ஸா, உங்கள்கிட்ட யாரடி கறி வாங்க போகிறது? அரபியப்பா போவாங்களா? எங்கே அவ்வளோ இந்த வருஷம் போவாளான்னுட்டேன். போன வருஷம் போய் ராத்திரி 11 மணிக்கு போய் கூட்டத்தில் தடுக்கிட்டு விழுந்து எதிர்த்து வந்தாக. அடி கேளுங்களேன், போன வருஷமா? அதுக்கும் போன வருஷம் போய் ஒரே மொட்டை முள்ளாக போட்டு விட்றாங்கம்மா. அவ்வளோ பார்த்தாலே கறியே இல்லை, வெறும் சவ்வும் மொட்டை முள்ளும். இவ்வளோக்கு ஒன்றும் வாங்க தெரியாது. ஷாஜகான் போவானா? அவன் போனான்டா, போயிட்டு 2 மணிக்கெல்லாமா வர்றான் சாமத்தில் கறியை வாங்கிக்கிட்டு. அதுக்கப்புறமும் வானத்தை வச்சு அப்போ படுக்கிறான். 2-3 மணிக்கு தான் வேலை முடியும். இவன் வந்தானா 4 மணி ஆயிரும் கல்யாணம் காய்ச்சி வைக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு தானே இரு வேலையை பார்ப்பான், விடிய உட்காந்து பேசிக்கிட்டே. பேசாண்டா ஜெயின்ஸா ஜோராக கிளம்பிடுவா. அண்ணே பாப்பா தம்பி, என்ன பாவன பெண்ணை வைக்காம வாங்கினேன் தான் லிஸ்ட்டே போடுங்க, டக்குன்னு போடுங்க. முதல்ல லிஸ்ட் அப்படியே படிக்க இல்லைங்க, பில்லை போட்டுருங்க. முட்டை 20, கடப்பாசி கட்டு 2. என்னடா போட்டுக்கல்லைன்னு எழுதி இருக்குது? போட்டுக்கல்லாம் வைக்கிறது இல்லையே. அப்படியே எழுதிடு. வீட்டில் பொம்பளை படிக்காத ஆளுவா. லிஸ்ட்டில் தான் 2 ஏதாவது தப்பால் இருக்கு. நீங்கள் போட்டு வைங்க, வந்துடுறேன். இந்த ஒன்றா கட்டிடுப்பான். இரு 4 ஜாமான் தானே, இதுக்கு எங்கே போகிறா? அப்போ போட்டு வந்துடுறேன், கையோட வாங்கிட்டு போயிரு. டக்குன்னு போடுங்கம்மா. எங்கே மாப்பிள்ளா ஜாமான் வாங்குவா? ஆமாண்டா நாளைக்கு பேருண்ணா. அடே மாப்பிள்ளை 6 மணிக்கு வந்துடு. இது நம்மளாம் கத்திட்டு போங்களேன், நாளைக்கு பேருண்ணா. வந்துடுறேன். லாட்ரி சீட்லாம் கிழிச்சு எடுத்துடுறேன் மாப்பிள்ளை. ரோடு பூரா தூவி எடுத்துடுறோம், ஒரே லாட்ரியாக தான் கிடக்கணும். உண்டா மஜா பண்ணி விட்றோம் மாப்பிள்ளை. நானே ஜாமான் போட்டாச்சா? அதுக்கு தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பராக ஆளை போடுங்க கடையில். இந்த மாதிரிலாம் ஆளை போட நீங்கள் எப்போ பணக்கார ஆகி எப்போ நேரம் போட்டு முடிச்சுக்கணும். நல்லா ஆளை போடுங்க. சரி, ஒசரம் கூட இல்லை. என்னென்ன பற்றி பேசுகிறேன் அந்த பையன். தம்பி தான் ஜாமான் ரெடியாக எடுத்துட்டு போ. சூப்பர், அதுக்கெல்லாம் ஜாமான் போட்டில. நல்ல முதலாளி, நல்ல வேலைக்கார ஆளு. அண்ணே கொஞ்சம் வெள்ளை கட்டி தரீங்களா? வெள்ளை கட்டியா? கொஞ்சம் கொடுத்து விட்டு அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம கடைக்கு வருவானுவோம். வாங்கிடா தம்பி. மாப்பிள்ளை சேர்றா, நான் போகிறேன். நானும் பேப்பர்லாம் கிழிச்சு வைக்கிறேன். வந்துடுண்ணா டக்குன்னு. சேர்றா, வீட்டிலான இருப்பான். எல்லா பிள்ளைங்களும் கூட்டு வந்துடும்டா. நோம்ப திறந்துவிட்டு ஒரு மாதிரியாக்கிமா. நோம்பு முடிஞ்சிருச்சு, பெருநாவும் வந்துருச்சு. உச்சக்குடம்பி அதை எடுத்துட்டு வந்துரு, எங்கேயோ உட்காந்து சமைச்சிருவான். அவன் போன வருஷம் மாதிரி எங்கேயோ உட்காந்து எல்லாரும் ஒன்னா வந்து விடிய பேசி ஜாலியாக சமைப்போம். என்ன மாமி, ஜெயின்ஸா மாமி வர்றேன்டாங்களா? இந்த ஜெயின்ஸா வர்றேன்ட்டு தான் போனா. வரட்டும், வந்த உடனே ஒரு 8-9 மணிக்கு உட்காந்துருவான் உள்ள. அம்மி தேங்காவெல்லாம் உடச்சி வச்சுட்டேன். குடக்கல்ல நான் ஒட்டிடுவோமா தேங்காவை, பால் புளிய? ஆமாண்டி, அம்மிலனா இதாக குடக்கல்னா பால் நல்லா வரண்டி. குடக்கல்லே போட்டு நான் வட்டி எடுத்துருங்களுவா 2 பேர். அப்படி தக்கி பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கம்மா. பெருநாள் வந்துருச்சு, அவ்வளோதான். அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம்மா பெருநாளைக்கு எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத. மாமா ஊதுபத்தி கொடுங்க மாமா. எதுக்குடா ஊதுபத்தி சட்டையில் போடுறதுக்கா? ஊதுபத்தி இல்லைடா, போடா. கடையில் மல்லிகை ஜாமான் என்ன பாருங்க, அதுக்குள்ள கட்டு. இது சைக்கிள் பிராண்ட் ஊதுபத்தி கிடக்கு பாருங்க, எடுத்து வாங்க டக்குன்னு. கத்திட்டு ஓடணும். அதுக்குள்ளே எதுரா நீ தான் வாங்கி போட்டா? அப்புறம் என்ன கடைக்கார சும்மா தருவானா? நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். லிஸ்ட்டை எழுதுனது தான் அதெல்லாம். அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் அதாவது இந்த ஊதுபத்தி தான். டக்குன்னு எடுத்துட்டு வாங்க. அடி கேள்வி கர்மத்தில் ஆயிடுவானே, நம்ம காசுல வாங்கிக்கலாம் ஊதுபத்தியை. இந்த எடுத்துட்டு போடா. நாளைக்கு பெருனா நாளைக்கு பெருனா நாளைக்கு பெருனா ஜாலிதான். போக இந்த ஒரு தெருவுக்குள்ள சுத்திட்டு அங்கிட்டு போய் சுத்துக்கடா, போங்கடா. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் பெருனான்ட்டு. வாங்கடா மாப்பிள. கீஸ் பண்ண லாட்டரியில் தூவி விடு மாப்பிள. ஹபீஸ் நேம் சொல்லுங்க மம்மின்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கலாமா? ஹாஜிரா பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்கம்மா, நல்லா இருக்கிறீங்களாம்மா? ஐசா ஃபாத்திமா நேம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, ஐசா ஃபாத்திமா நல்லா இருக்கீங்களாம்மா? என் அண்ணன் மகள் பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஹலீதா, இன்சிரா, ரஸ்மினா, இனாரா, ஜாஃபினா, ஜாயிசா, ஜசிஹா, திட்டச்சேரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் பேரும் சொல்லியாச்சுமா. ஷேக் அப்துல் ஹக் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ஏப்ரல் 24 பிறந்த நாள், இன்ஷால்லா விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா பிறந்த நாளுக்கு துவா செய்கிறோமா உங்களுக்கு. அப்துல் காதர் அரஃபாத் நாகூர் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கலாமா? சஹில், சஹிபா, ரிமாஸ், சாஹிரா பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் கமெண்ட் ஓப்பன் ஆகலம்மா. தெரிஞ்ச 4 பேர் மட்டும் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் ஓப்பன் ஆகலை.
18/3/2026 இன்று என் மகனுக்கு பர்த்டே துவா செய்யுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. அகமது ஹபீல் 4 வயசு ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஷால்லா துவா செய்கிறோமா. எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க ஜெயின்ஸாவை போல் குரலில் பேசி காட்டுவாங்க. அவங்க பேர் சம்சனிசான்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. யாஷிரா இஃப்ரா ஃபஹ்ரான்னு நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் பேரும் சொல்லியாச்சுமா. இந்த வீடியோவில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால எல்லாரும் பேரும் முழுமையாக சொல்ல முடியல. பாதி கமெண்ட் டெலிட் ஆயிடுச்சு எங்களுக்கு. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் எல்லாரும் பேரும் சொல்கிறோம். கமெண்ட் பண்ணுங்கள். பர்த்டே விஷஸ் பண்ணணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் பண்ணிடலாமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவாக வெளியே வருமா.